2 முறை அவங்க ஆட்சியில் வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்தளவுக்கு இந்த இந்த எலெக்ஷன் பணின்றது அவங்கள பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றது. அதுக்குரிய ரிசல்ட் 4ஆம் தேதி வந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும். தமிழகத்தில் மோடிஜி வர்றதுக்கு கருப்பு கொடி காட்டியிருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மனசுலையும் மோடிஜி அவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா இன்னைக்கு தேதியில் காஷ்மீர் பொறுத்தளவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி 370 ஆர்டிகல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எல்லாம் முடித்தது போக அங்கே இருக்கிற கள நிலவரமே மாறி எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியை வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ 400 தாண்டின்னு சொல்லிடுறீங்க. இன்னைக்கு தேதியில் பார்த்தோம்னா INDIA ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மீட்டிங்க்கு இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவங்க போகலை, உத்தவ் தாக்கரே போகலை, MK ஸ்டாலின் அவர்கள் போகலை. ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை தன்மை வந்து இழந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க. இதுல இருந்து என்ன தெரியுறதுன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடணும் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த 3வது முறையாக நமது பாரத பிரதமர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நம்மளுடைய இப்ப நீங்க பேசுனதெல்லாம் உள்நாட்டு கட்டமைப்பு, வெளிநாட்டு உறவுகள் எப்படி இருக்கும், மேலும் அடுத்த 5 வருடங்களில் என்னென்ன நாம எதிர்பார்க்கலாம். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வேரூன்ற ஆரம்பித்து விட்டது. இனி அதனுடைய ஆட்சி படிப்படியாக அனைத்து தென்னிந்திய மாநிலத்திலையும் வருன்றது என்னுடைய ஒரு வாதம். IND நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கலந்துரையாட செல்வி உமா அவர்கள் வந்துள்ளார். வணக்கம் உமா. வணக்கம். எப்படி போகுது எலெக்ஷன் வேலை எல்லாம்? ரொம்ப பிரமாதமாக போயிருக்குது. அடுத்து நேராக 4ஆம் தேதிக்காக நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா IND கூட்டணி தான் வரும்னு சொல்லிட்டு IND கூட்டணியில் இருக்கவங்கலாம் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. சமூக ஊடகங்கள்லாம் அடுத்த பிரதமர் யாருன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்க. அப்புறம் இளங்கோவன் என்ன சொல்றாருன்னா, அடுத்த பிரதமர் வந்து திருமாவளவனா வருவாரு, அப்படி இப்படின்னு நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 400க்கு மேல வருவோன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டை எப்படி பாக்குறீங்க? இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு சந்தேகமே இல்லை. கள ஆய்வின் பிரகாரம் எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இந்த எலெக்ஷன் பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் ஒரு 6 மாத காலமாக இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்து கட்சி தரப்பிலும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னைக்கு தேதி 7வது கட்டமாக வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களோட மனசுல ரொம்ப ரொம்ப அதிகமான இடத்தை பிடிச்சவங்கன்னு சொல்ல போனோம்னா நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். பாரதிய ஜனதா கட்சியை வந்து அதிகமான இடங்களை பிடிக்கும் என்பது என்னுடைய முழுமையான கருத்தாக இருக்கும். ஏன்னா அவங்க செஞ்சிருக்கிற களப்பணி, அவங்க நாட்டுக்கு வழங்கி இருக்கிற நல்ல பல திட்டங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன தேவை, அந்த மக்களுக்கு என்னென்ன வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ஆராய்ந்து அலசி பார்த்து இந்த கடந்த 2 முறை அவங்க ஆட்சியில் வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்தளவுக்கு இந்த எலெக்ஷன் பணின்றது அவங்கள பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றது. அதுக்குரிய ரிசல்ட் 4ஆம் தேதி வந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும். இப்போ தொகுதிகள் வாரியாக பார்க்கலாம். இப்போ வட இந்தியாவில் வந்து அதிகமாக வந்தாலும் தென்னிந்தியாவில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு மாநில வாரியாக பார்க்கும்போது எத்தனை சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பாஜக? அதாவது மொத்தம் நம்மளுக்கு இந்திய அளவில் பார்க்கும்போது 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 543 பாராளுமன்ற தொகுதிகளில் நம்மளுக்கு மொத்தம் 28 மாநிலமும் ஒரு 8 யூனியன் பிரதேசங்களும் இதுல அடங்குது. இப்படி பார்க்கும்போது இப்ப தென்னிந்தியால பாரதிய ஜனதா கட்சி வராது, அவங்களுக்கு வந்து அங்க செல்வாக்கு இல்லை, வட இந்தியா ஃபுல்லா பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு இப்படி வந்து தென்னிந்தியாவில் மட்டும்தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தமிழகத்தையே எடுத்துக்குவோம். தமிழகத்துல வந்து கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடியோ நம்ம பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு தேதியில இந்த 7வது கட்ட வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கும்போது இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதாவது சாதாரண மனிதர்கள் கூட, சாதாரண மக்கள் வந்து இதை பத்தி பேசுறாங்க. எங்க போனாலும் அண்ணாமலை என்ன செய்யறார், என்ன பேசுறார், அதை வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஸோ
தமிழகத்துல மோடிஜி வர்றதுக்கு கருப்பு கொடி காட்டி இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப என்ன ஆகுதுன்னா, தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மனசுலயும் மோடிஜி அவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். ஸோ அப்படி நம்ம நினைச்சு பார்க்கும்போது இது மட்டும் இல்லை, இது தமிழகத்துல. அடுத்து கேரளால பார்ப்போம். கேரளால கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக எத்தனையோ பிரச்சனைகள், அதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனா அங்க வந்து அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சின்றது வந்து போக 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 அவங்களுடைய மக்கள் விரோத ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு கேரளா இருக்கு. இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி அங்க இப்ப வேரூன்ற ஆரம்பித்து விட்டது. மேலும் அங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டிங் பெர்சன்டேஜை கண்டிப்பா அவங்க எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5 தொகுதிகளில் அவங்க வர்றதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்குன்றத நான் சொல்றேன். அதே நேரத்துல அடுத்து ஆந்திராவை பொறுத்த அளவுக்கு நம்ம பார்த்தோம்னா அங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா குறைந்தபட்சம் ஒரு 4 to 7 சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல தெலுங்கானாவை பொறுத்தளவுக்கு ஒரு 65% முதல் ஒரு 75% வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு அதிகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் இந்த தடவை. அது உறுதியாக இருக்கு. நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தேர்தல் சம்பந்தப்பட்ட அரசியல் விமர்சனம் செய்யறவங்க, அப்புறம் வந்து களப்பணி செஞ்ச இந்த ஆய்வாளர்கள், மக்கள் மனசுல என்ன இருக்காங்க அந்த டேட்டாலாம் எடுத்தவங்க, இதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன் இந்த விஷயம். நிச்சயமாக இந்த தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா வரும்போது இந்த தடவை வந்து ஒரு சில சீட்டுகள் விடுபடலாம் ஒழிய மித்தபடி ஒரு 65% நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் சொல்றேன். இது போக இந்த விஷயங்களையும் போக தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வேரூன்ற ஆரம்பித்து விட்டது. இனி அதனுடைய ஆட்சி படிப்படியாக அனைத்து தென்னிந்திய மாநிலத்திலையும் வருன்றது என்னுடைய ஒரு வாதம். இப்ப நீங்க சொன்னீங்க, இதுல நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்தியாவுல உயர்ன்றவே முடியாதுன்ற மாதிரி. ஆனா நீங்க சொன்னதை நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எங்கெல்லாம் வந்து மக்கள் விரோத அரசு நடக்குதோ, அதிருப்தி இருக்குதோ, அங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த மக்கள் விரோத போக்கை கண்டித்தோ இல்ல அந்த மாதிரி செயல்களுக்காக ஆதரித்தோ ஒரு போராட்டம் எல்லாம் நிறையவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து களத்தில் வந்து மிக தீவிரமாகவே வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே வந்து உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இங்கெல்லாம் கணிசமான ஓட்டு இவங்களுக்கு வரும். அது போக இப்ப மேற்கு வங்கத்திலும் வந்து மாற ஆரம்பித்திருக்கிறது இல்லையா? மேற்கு வங்கத்துல வந்து மம்தா ஆட்சியை எதிர்த்து நிறைய பேர் வந்து இப்ப கிளம்பி இருக்கிறாங்க. அது கண்டிப்பாக அது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஆதரவாக இருக்கும் அப்படின்றாங்க. டெல்லியிலே இப்ப கெஜ்ரிவால் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா இந்த மாநிலங்கள்ல அப்படி மொத்தமா பாத்தீங்கன்னா எத்தனை இடங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வரும் என்று நினைக்கிறீர்கள்? இப்ப மேற்கு வங்காளத்தை பாத்துக்கலாம். இன்னைக்கு 7வது கட்ட வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு காலையில அதிகாலையில மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பூத்துல போய் வன்முறையாளர்கள் வந்து அந்த பூத்துல இருக்கிற மிஷின், அந்த ஓட்டிங் பேப்பர் ஸ்லிப் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயிட்டதா சொல்றாங்க. அதுவும் மிகப்பெரிய வன்முறை செஞ்சுட்டு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து கலவர பூமியா அந்த மேற்கு வங்காளத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு தேதியில மட்டும் இல்லை, இது கடந்த பல வருடங்களாக இந்த நிலைமை நீடித்து கொண்டே இருக்கிறது. அங்க இருக்கிற சூழ்நிலைன்றது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கு. அந்த இடத்துலயே இன்னைக்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பார்த்தா மொத்தம் வந்து 42 சீட்டு மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும். அந்த 42 சீட்ல இன்னைக்கு தேதியில ஒரு 30 சீட் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 25வது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது மட்டும் இல்லை, குஜராத் வந்து 100% சொல்லலாம். அடுத்து மத்திய பிரதேசத்தை சொல்லும் போது ஒரு 85% ஒரு 90%. அதாவது நான் சொல்றது இப்ப அவங்க சீட்டு குஜராத்ல 18 இருக்குன்னா 18 கிடைச்சிரும். இப்படி நான் சொல்ற அந்த சதவிகிதத்தை நீங்க அப்படியே சீட்ல மாத்திக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்ப டெல்லியை பொறுத்தளவுக்கு அங்க இருக்கிற பிரச்சனை இப்ப நாடே பேசிக்கிட்டு இருக்கு. கெஜ்ரிவால் அவங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயே வந்து நம்மளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி வந்து அங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 இடங்கள்ல நிச்சயமாக, நான் சொல்றது குறைந்தபட்சம், அதிகபட்சமாக ஒரு 10 இடங்கள் நிச்சயமாக இந்த தடவை அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இதுக்கும் இருக்கு. அது போக நம்மளுக்கு இந்த ஜார்க்கண்ட்ல பார்த்தோம்னா அதுலேயும் 90% நம்ம சொல்லலாம், ஜார்க்கண்ட்லேயும். அப்புறம் வந்து முக்கியமாக காஷ்மீரை பொறுத்தளவுக்கு
இருக்கிற 5 இடங்களும் அந்த இடங்கள்ல நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 இடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தேதியில காஷ்மீர் பொறுத்தளவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி 370 ஆர்டிகல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எல்லாம் முடித்தது போக அங்க இருக்கிற கள நிலவரமே மாறி எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியை வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 400 தாண்டின்னு சொல்லிடுறீங்க. அதாவது அதிகபட்சம் நான் சொல்றது ப்ராபபிலிட்டி, அந்த கணக்கு பிரகாரம் தான். இது முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் இவர்கள் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் உண்டு. பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 543 சீட்ல குறைந்தபட்சம் 272 அந்த மெஜாரிட்டி ஒரு லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, பெரிய கட்சிக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். இதுதான் முறை. இங்க கூட்டணி கட்சிகள் இருக்கு, என்டிஏ கூட்டணி, அதுக்கப்புறம் என்டிஏ பிளஸ் வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு தேதியில பார்த்தோம்னா INDIA ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மீட்டிங்க்கு இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவங்க போகல, உத்தவ் தாக்கரே போகல, MK ஸ்டாலின் அவர்கள் போகல. ஸோ இப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை தன்மை இழந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க. இதுல இருந்து என்ன தெரியுறதுன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஏனென்றால் மோடி அவர்கள் அந்த மக்கள் மனசுல ஆழமா பதிந்து விட்டார். அவர்களுக்கு தேவையானதை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இருக்கிற கள நிலவர பிரகாரம் இந்த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம், அதிகபட்சமாக 400 சீட்டுக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சமாக என்னுடைய கணக்கு பிரகாரம் ஒரு 365 இருந்து ஒரு 385 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தனி பெரும்பான்மையா இவர்கள் 330 தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கேட்கும் போதே. நான் மோடி அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும் என்றது என்னுடைய ஆசையும். அதற்கு காரணமும் இருக்கும். ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே பாத்தீங்கன்னா GDP, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 8.2% வளர்ந்துருக்கு. நிச்சயமா உலக அளவுல பாத்தீங்கன்னா 3% தான். உலகமே 3% தான் வளர்ச்சி பார்த்திருக்கிறது. ஆனா இந்தியா 7 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, 7% ஆகும்னு. ஆனா 8.2ன்றது மிக அதிகமான ஒரு வளர்ச்சி. இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம்னா 2027 இந்த வளர்ச்சி அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தோம்னா 2027 பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை நாம் தொட்டுவிடக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது. அப்புறம் இந்த PPPன்னு சொல்லுவாங்க, அந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதை வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயுமே நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 14.594 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு நம்மளுடைய PPPயும் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, எவ்வளவு ரோடுகள், உங்களுக்கு ரோடா இருக்கட்டும், ரயில்வேஸா இருக்கட்டும், இல்ல ஏர்வேஸா இருக்கட்டும், நீ எதை எடுத்துக்கிட்டாலுமே அது மிக அதிகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 23 லட்சம் கோடி நம்ம இதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதன் ரோடு நெட்வொர்க்ன்றது இந்த 10 வருடங்களில் கிட்டத்தட்ட 59% growth இருக்கு. அதுக்கப்புறம் ரயில்வேஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நஷ்டத்துல போயிட்டு இருந்தது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது 25% growth காமிச்சிருக்கு. நம்ம 24ல என்ன சொல்றாங்கன்னா 65% growth ஆகும் அப்படின்றாங்க. நம்ம இந்த கீழம்பாக்கத்துல கொண்டு போய் பஸ் வச்சதுல இருந்து இன்னும் அதிகமா இங்க கூட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் நாமளே கண்ணால பாக்குறோம், எப்படி இருந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்ப எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல போபால்ல ஒரு தனியார் ரயில்வே ஸ்டேஷனோட புகைப்படங்கள் பார்க்கும்போது ஒரு சர்வதேச அளவுல இருந்தது. இப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் ஆனாலே போதும். அதுல இன்னொரு பாஜகவை பொறுத்தவரைக்கும் அவர்களின் நிதின் கட்கரி ஆகட்டும், ரோட்வேஸ் பாக்குற, ரயில்வேஸ் பாக்குற அஸ்வினி வைஷ்ணவா இருக்கட்டும், இல்ல வெளியுறவு துறையை பார்த்துட்டு இருக்கிற நம்மளோட ஜெய்சங்கரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டு இந்த நாட்டிற்காக உழைக்கிறத பார்க்கும்போது இந்த அரசு இல்லாம வேற எந்த அரசு வந்தா நமக்கு இது நிச்சயமாக என்பது எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி, அதாவது நீங்களும் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நம்மளுடைய இந்த 3வது முறையாக நமது பாரத பிரதமர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நம்மளுடைய இப்ப நீங்க பேசுனதெல்லாம் உள்நாட்டு கட்டமைப்பு, வெளிநாட்டு உறவுகள் எப்படி இருக்கும், மேலும் அடுத்த 5 வருடங்களில் என்னென்ன நாம எதிர்பார்க்கலாம்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரதமரே சொல்லியிருக்காரு, நாங்க அடுத்ததுல இருந்து 100 நாட்கள்
நாங்கள் ஏற்கனவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இப்போ 5வது இருக்கும் இந்த பொருளாதாரத்தை நான் வந்து கண்டிப்பாக 3வது இடத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறது அவரோட இதா இருக்கு. அது போக இப்ப பெண்கள்லாம் வந்து பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, அரசியல் பேச மாட்டாங்கன்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு மாற்றமே பாஜகவால வந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலுமே ஒரு வளர்ச்சி என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த எதிர்கட்சி சொல்ற மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் அதெல்லாம் நான் வந்து நம்ப மாட்டேன். ஏன்னா நான் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வந்ததுனால சொல்றேன். நம்மளுடைய திறன் வளர்ப்பு என்பது மிக குறைவாக இருந்ததுனால் நம்மளுடைய இளைஞர்கள் வந்து வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து அவர்களை எடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க. ஏன்னா அந்த திறமை இல்லாதனாலும் திறன் இல்லாதனாலும் இப்ப அது கூட மாத்தி நம்மளுடைய பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும் இல்ல நம்மளோட பள்ளிகள் இருக்கணும், அந்த கொள்கைகள் எல்லாம் மாறி திறன் வளர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய எதிர்கால இந்தியாவை கண்டிப்பாக ஒரு சிறப்பான இடத்துக்கு கொண்டு செல்லும் என்று தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அடுத்த முறையும் 3வது முறையாக பாஜக அரசு அமைந்தால் நம் நாட்டின் வளர்ச்சி கண்டிப்பாக மிகப்பெரியதாக இருக்கும். அதற்காகவாவது மோடி அவர்கள் மீண்டும் ஒரு முறை பிரதமராக வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்வோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.